Hello viewers, I am Maitli. இன்னைக்கு 12th CBSE Max Relation and Functional Exercise 1.2 ஓட first sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Show that the function f ன்னு கொடுத்திருக்காங்க. r star to r star defined by f of x is equal to 1 by x ன்னு கொடுத்திருக்காங்க. So function பாத்தீங்கன்னா 1 by x ன்னு கொடுத்திருக்காங்க. r star to r star ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த r star னா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் questionல. Is 1 to 1 and on to. இது என்ன ப்ரூவ் பண்ணனுமா? 1 to 1 இருக்கு, on to இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனுமா? When r star is the set of all non-zero real numbers. R star பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா set of all non-zero real numbers. எல்லா non-zero real numbers-உம் எல்லா non-zero real numbers-னா 0 இருக்காது. non-zero-னா 0 இல்லாத numbers-னு அர்த்தம். So 0 இல்லாத real numbers. real numbers-னா எல்லாமே வரும். அதுல 0 இல்லாத numbers-னு சொல்லிருக்காங்க. Is the result true? So இது வந்து நமக்கு true-ஆன்னு கேட்டிருக்காங்க. If இது எப்ப true-ஆன்னு கேட்டிருக்காங்கன்னா if the domain r star is replaced by n with the codomain being the same. domain r star இருக்கு இல்லையா? இது என்னவா மாத்துறாங்கன்னா n ன்னு மாத்துறாங்க. இது n ன்னு மாத்தினாலும் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணனும்? 1 to 1 on to 1 to 1 on to 1ன்றது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சும்மா அப்படி பார்த்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா r star to r star ன்னு கொடுத்திருக்காங்க. domain r star codomain r star. இப்போ 1 to 1 னா ஒரு நம்பருக்கு போறது தான் 1 to 1. இது எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்கும். அதுதான் 1 to 1. on to னா இங்க கோடோமைன்ல இதுதான் கோடோமைன், இது டொமைன். கோடோமைன்ல லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்க கூடாது. லெஃப்ட் ஓவர்ஸ்னா எதுவுமே மார்க் பண்ணாம இருக்க கூடாது. அதுதான் வந்து on to ஃபங்க்ஷன். பேலன்ஸே இருக்க கூடாது. நம்பர்ஸ் வந்து விட்டு போய் இருக்க கூடாது. இது on to ஃபங்க்ஷன் இல்லையா? இன்னொன்னு சொல்ல on to ஃபங்க்ஷன்ல கோடோமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். கோடோமைன்னா இங்கே இருக்கிற ஒரு 3 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வேல்யூ மார்க் பண்ணியிருந்தா தான் ஆன் டூன்னு சொன்னேன் நான். ஏன்னா லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாது. 4th வேல்யூ மார்க் பண்ணாமல் இருக்கக்கூடாது. 3மே மார்க் பண்ணியிருக்கு. இப்போ என்னது? ரேஞ்சுன்றது மார்க் பண்ண வேல்யூஸ் தான் ரேஞ்சு. இங்கே ரேஞ்ச் எத்தனை இருக்கும்? மார்க் பண்ணது 3, அதுதான் ரேஞ்சு. கோடோமைனும் 3 தானே இருக்கு. ஸோ கோடோமைன் ஈக்குவல் டு ரேஞ்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே அது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ கோடோமைன் ஈக்குவல் டு ரேஞ்சு அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மார்க் ஆயிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும் இல்லையா? அது நம்ம வந்து ஆன் டு ஃபங்க்ஷன்றதை சொல்ல முடியும். சரி, 1 to 1 எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1ம் சரி ஆன் டூவும் சரி இருக்கு, ட்ரூ தான் வரும் அப்படின்னும் போது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப்னா என்னன்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணாமல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 1 to 1 வரலை. 1 to 1 வரலைன்னா நம்ம வேல்யூ எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ரூவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் நீங்களே இஷ்டத்துக்கு ஒரு நம்பர்ஸை கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க, r star to r star கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த நம்பர்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம r starன்னும் போது உங்களுக்கு எக்கச்சக்க நம்பர் வரும். √3 வரும், 1 வரும், -5 வரும், என்ன நம்பர் வேணால் வரும். ஆனால் நீங்கள் எஸ்ன்னும் போது எக்ஸாம்பிள்ஸை கொடுக்கக்கூடாது. நோ வரும்போது தான் எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொடுக்கணும். இது மட்டும் சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நான் எல்லா சம்மே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் வந்து r star to r star கொடுத்துருக்காங்க. f of x is equal to 1 by x கொடுத்துருக்காங்க. r star பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் 0 இல்லாத ரியல் நம்பர்ஸ் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எழுதிக்கோங்க. r star is the set of all non-zero real numbers. எழுதிட்டுமா? இப்போ 1 to 1 எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா let f of x is equal to f of x1 is equal to f of x2. எப்போவுமே 1 to 1க்கு ப்ரூஃபுக்கு இப்படி தான் எடுத்துக்கணும். f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்கணும். இது வந்து x1 equal to x2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அதை தவிர வேறு வந்ததுன்னா அது நாட் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது x1 equal to x2 இந்த மாதிரி எடுக்கும் போது x1 equal to x2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே நம்ம சொல்லிடலாம் இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. இப்போது f of x1ன்றது என்னது கொடுத்துருக்கிறது? f of x is equal to 1 by x தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம x1 போடணும்னா இங்கே ஏதாவது நம்பர் இப்போ f of 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவீங்க? f of 2 போட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போடுவீங்க. அதே மாதிரி தான் x1ன்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக x1 போடும்போது இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்னா x1ன்னு போடுவோம். இப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்?
1 by x1 is equal to 1 by x2. இது cross multiply or reciprocal எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா x1 equal to x2 வருது. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி x1 equal to x2 வந்துருச்சுன்னா இது என்ன சொல்லிடலாம்னா therefore f is an 1-to-1 function. So x1 equal to x2 prove பண்ணிட்டாலே இது ஒரு 1-to-1 function சொல்லிடலாம். இப்போ நம்ம onto function எப்படி prove பண்ண போறோம்னா let y is equal to f of x ன்னு எடுத்துக்கோங்க. எப்பவுமே y is equal to f of x எடுத்துக்கோங்க. f of x க்கு வந்து நமக்கு தெரியும் 1 by x ன்னு. இதுல x அந்த சைடு போச்சுனா x is equal to 1 by y. இந்த f of x தான் ரேஞ்ச். அதாவது இந்த y தான் நமக்கு ரேஞ்ச். சரி ரேஞ்ச் என்னன்றது கண்டுபிடிக்கலாம். ரேஞ்ச் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன் x is equal to கொண்டு வந்தோம்னா இப்படி கொண்டு வந்தாதான் y ஓட நேச்சர் எப்படி இருக்கும். இது பார்த்தா y ஓட நேச்சர் எப்படி இருக்கு. y வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. பார்த்தோனே அப்படிதான் தெரியுது நமக்கு. டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிராக்ஷன்ல ரியல் நம்பர்ஸ்ல டினாமினேட்டர்ல 0 இருக்கக்கூடாது. ஏன்னா anything divided by 0 is a what? Not defined. அப்படி ஒரு ரியல் நம்பரே கிடையாது. ஸோ டினாமினேட்டரில் 0 இருக்கக்கூடாதுன்றது தான் ரூல். அப்படின்னா என்னது y என்ன நம்பர் வேணால் இருக்கலாம், ஆனால் y என்னவா இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. ஸோ y வந்து என்னவா இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. இதுலேருந்து என்ன தெரியுது, ரேஞ்ச் வந்து R ஸ்டாராக இருக்கும். ஏன் R ஸ்டாராக இருக்கும், R ஸ்டார் என்ன கொடுத்துருக்காங்க, R ஸ்டார் பற்றி, R ஸ்டார் இஸ் a set of all non-zero real numbers. என்ன நம்பர் வேணால் இருக்கலாம், √3 கூட இருக்கலாம், 5 கூட இருக்கலாம், ஆனால் என்னவா இருக்கக்கூடாதுன்னா 0வா இருக்கக்கூடாது. இதுவும் அதே தான் கண்டிஷன். R ஸ்டாரும் என்னது, என்ன நம்பர் வேணால் இருக்கும், ஆனால் 0வா இருக்காதுன்றது தான். அதனால் ரேஞ்ச் ஈக்குவல் டு R ஸ்டார் எடுத்துன்னா ஒன்லி தென் x exists. 0வா இல்லைனா தான் x வரும். x கண்டிப்பாக வரும் இல்லையா, ஏன்னா வந்து எக்ஸுன்றது தான் டொமைனு. ஸோ டொமைன் கண்டிப்பாக வரும் எப்போனா when y is not equal to 0. இது வந்து நம்மளுக்கு R ஸ்டார்னு தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கோடொமைனும் R ஸ்டார் தான், அதுவும் R ஸ்டார் தான். நம்மளுக்கு இப்போ ரேஞ்சும் R ஸ்டார் தான். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக வந்துச்சா, ரெண்டுமே சேமாக வந்தாலே therefore f is onto function. f onto வருதா, f onto வருது, therefore f is bijective. ஸோ ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்ம பைஜெக்டிவ்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க 1-to-1 இருக்கு, on-to இருக்கானா, ஆமாம் 1-to-1 இருக்குது, on-to இருக்குது, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தது பாருங்க, இஸ் த ரிசல்ட் ட்ரூ இஃப் த டொமைன், இதுதான் டொமைன், இதுதான் கோடொமைன் இல்லையா, இது ட்ரூவாக இருக்குமா எப்போனா ஆர் ஸ்டார் இஸ் ரீப்ளேஸ்ட் பை n. இவ்வளோ நேரம் நம்ம ஆர் ஸ்டார் வச்சு போட்டோம் டொமைனுக்கு. இப்போ டொமைனை வந்து என்ன ஆக்குறாங்க, ரேஞ்ச் வந்து கோடொமைன் வந்து அதே ஆர் ஸ்டார் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இது ஆர் ஸ்டார். என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னும் போது நம்மளுக்கு தெரியும் அது 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி 4 கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆர் ஸ்டார் என்னவா இருக்கும், ஆர் ஸ்டார்ன்றது உங்களுக்கு தெரியும் 0 தவிர இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸுமே இந்த ஆர் ஸ்டார்க்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா -5 இருக்குது, √3 இருக்குது, எல்லா ரியல் நம்பர்ஸுமே இங்கே இருக்குது. இப்போது நம்ம ரேஞ்ச் மட்டும் இப்போ கால்குலேட் பண்ணலாமே. ஃபங்க்ஷன் என்னது, f of x is equal to 1 by x. ஃபங்க்ஷன் அதே தான், அது மாற்றம் இல்லை, இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 by xனா 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 வரும், 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 வரும், 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/3 வரும், 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/4 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வருதா, 5 போட்டால் 1/5, 100 போட்டால் 1/100. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் மட்டும்தான் இங்கே வரும். நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி பாருங்கள், இது வெறும் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே வரும். மற்றபடி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நின்று போயிடும். நெகட்டிவில் இருக்க நம்பர்ஸும் நிற்கும், √3 அந்த மாதிரி நம்பர்ஸும் இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பரில் அதெல்லாம் கிடையாது. அது இல்லாத போது அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இது எல்லா நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கோடொமைன் மட்டும் வரைகிறேன். இதுதான் கோடொமைன் இருக்குது, இது 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோடொமைனில் இது எல்லா நம்பர்ஸுமே லைஸ் பிட்வீன் 0 and 1 தான். ஏன்னா ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் பெரிய நம்பராக இருக்குது. ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் மேலே இருக்க நம்பரை விட மேலே இருக்க நம்பர்ன்றதை விட 1 விட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா
மேலே 1 தான் இருக்குது, கீழே ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா கண்டிப்பாக இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டுன்னு வரும்போதே அது என்ன ஆகிடும், 0லேருந்து 1க்குள்ளே தான் லை ஆகும். இதெல்லாம் டிவைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் கொடுங்க, 1000 கொடுங்க, 1 lakh கொடுங்க, எல்லாமே 1/1 lakh 1/1000 அந்த மாதிரி தான் மாறும். அந்த மாதிரி மாறும் போது இது வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் லை ஆகும். ஸோ உங்களோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். மார்க் பண்ணது எல்லாமே என்ன, அது ரேஞ்ச் இல்லையா, அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், விட்டு போயிடும். ஸோ இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடாது, ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் நின்று போயிடுது. இந்த நம்பர்லாம் மார்க்கே ஆகவே ஆகாது, அப்படியே நின்று போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன வருது, ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 0 வரவே வராது, ஏன்னா 0வே கிடையாது, 0ல் வராது. ஆனால் 1 0 to 1 தான் வரும். 0 இருக்க சான்ஸ் கிடையாது, ஏன்னா இது நான் ஜீரோ எலிமெண்ட் தான். அப்போ 0 கண்டிப்பாக இருக்காது. 0 இல்லாமல் யோசனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 0.0001ன்னா கூட அதுக்கு நடுவில் தான் இது லை ஆகும். அதனால தான் 0 வராதுன்றதுக்காக நான் இன்டர்வெல்லில் போடும்போது ஓப்பன் ப்ராக்கெட் போடுறேன், இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட், ஏன்னா 1 வரும். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும். ஸோ ரேஞ்சுன்றது பார்த்தா இதுக்குள்ளே தான் லை ஆகும், which is not equal to கோடமைன். தனியாக கூட எழுதிக்கோங்க, ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடமைன். ரேஞ்சும் இப்போ கோடமைனும் சேம் கிடையாது, ஏன்னா கோடமைனில் நம்மளுக்கு R+ இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் ரேஞ்சும் இதுவும் சேம் இல்லை. இது சேம் இல்லைன்னாலே நீ இமீடியட்டாக என்ன சொல்லலாம், therefore f is not a onto function. இது ஒரு onto function கிடையாது. ஆனால் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா இதை 1 to 1 கேட்டிங்கன்னா 1 to 1 தான், ஏன்னா அதே தான் வரும். ஸோ let f of x1 is equal to f of x2 வரும், இப்படி வரும். ஆனால் 1/x1, ஏன்னா இதில் வந்து எந்த பற்றியும் சொல்லலை அவங்க, அதனால் வந்து ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் கிடையாது. ஃபங்க்ஷன் வந்து 1/x தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x1 = x2 வரதுனால therefore it is 1 to 1. ஆனால் but not onto function. ஸோ இது ப்ரூவ் ஆகிடுச்சு நேச்சுரல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் போடும்போது. ஆனால் இது ப்ரூவ் ஆகலை, onto ஃபங்க்ஷன் ப்ரூவ் ஆகலை, ஏன்னா ரேஞ்சும் கோடமைனும் வேறு வேறு வரதுனால. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.